அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருக்கோங்க. இன்னைக்கு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஹவுரா ஜங்ஷன் வரைக்கும் 12842 கோரமண்டல் சூப்பர் ஃபாஸ்ட்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ட்ரெயின் இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல நிற்குதுங்க. வாங்க போயிட்டு டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். எக்ஸ்டீரியர் காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. டெடிகேட்டட் ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து ஹவுரா வரைக்கும் போகிறதுக்கு 4495 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா சில்லுன்னு ஜம்முன்னு இருக்குங்க. செகண்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து ஹவுரா வரைக்கும் போகிறதுக்கு 2660 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. பேசஞ்சர்ஸ் இப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க. சூப்பருங்க. தேர்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து ஹவுரா வரைக்கும் போகிறதுக்கு 1860 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இங்கேயும் வண்டி ஃபுல்லுங்க. தேர்ட் ஏசி எக்கனாமிங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து ஹவுரா வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1755 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா ஜம்முன்னு தான் இருக்குது கோச்சு. இருந்தாலும் நிறையா பேசஞ்சர்ஸ் உள்ளே போட் பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க. கோரமண்டல் சூப்பர் ஃபாஸ்ட்டில் உங்களுக்கு பேண்ட்ரி கார் ஃபெசிலிட்டியாக அவைலபிளாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு சாப்பாடுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக போக பார்க்கலாம். அன்ரிசர்வ் கோச்சிங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து ஹவுரா வரைக்கும் போகிறதுக்கு 425 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. வண்டி இங்கேயே ஜாம் பேக்கட் ஆகிடுச்சுங்க. உள்ளே நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் வந்து அரைவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ எக்ஸ்டீரியர் காமிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் எக்ஸ்டீரியர் காமிக்கலாங்க. நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற கோச் S3ங்க. இதில் நாம் சென்னையிலேருந்து ஹவுரா வரைக்கும் போகிறதுக்கு 715 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்னைக்கு நம்ம கோரமண்டல் சூப்பர் ஃபாஸ்ட்டை விசாகப்பட்டினம் வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோக்கோ லாடாகுடா ஷெட்டோடைய WAP7ங்க. பயங்கர சூரிய வெளிச்சமாக இருக்குது. ஸோ வந்து அந்த பக்கமாக திருப்பி காமிக்க முடியலங்க. இந்த ட்ரெயினோடைய கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா 1 SLRD, 1 LPR, 1 பேண்ட்ரி, 4 ஜென்ரல், 6 ஸ்லீப்பர் கிளாஸ், 2 தேர்ட் ஏசி எக்கனாமி, 4 தேர்ட் ஏசி, 2 செகண்ட் ஏசி, 1 டெடிகேட்டட் ஃபர்ஸ்ட் ஏசிங்க. சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நமக்கு அடுத்து ஓங்கோல் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் ரன் இருக்குங்க. இப்போ இடையில என்னென்ன முக்கியமான ஸ்கிப்பிங் அண்ட் கிராசிங் வருதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ட்ரெயினுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 1662 கிலோமீட்டருங்க. மொத்தம் 28 ஹவர்ஸில் ஹவுரா போய் சேருது. மொத்தம் 15 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஒரு டெய்லி ட்ரெயின். இந்த ட்ரெயினை சென்னை சென்ட்ரல்லேருந்து மார்னிங் 7 AM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 11 AM ஹவுரா போய் சேருதுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வண்டி கூடூர் ஜங்ஷன் ரீச் பண்ண போதுங்க. எப்போவுமே எல்லா வண்டிக்கும் ஒரு அன்ஷெட்யூல்டு ஹால்ட் இருக்கும். இவனுக்கும் போடுறாங்களான்னு பார்க்கலாம்.
ஸ்டார்ஸ் போட்டாம பாருங்க. கூடூர் ஜங்ஷன்ல ஒரு அன்ஷெட்யூல்டு ஹால்ட், ஸ்டேஷன் கோட் GDR. நம்ம வண்டி ரொம்ப பிஃபோரா போயிட்டு இருக்குங்க. ஸோ கூடூர்ல அன்ஷெட்யூல்டு ஹால்ட் போட்டிருக்காங்க. இங்க கூடூர்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம் வெண்டார்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் வண்டி கண்டிப்பா சிக்னல் நிற்கும்னு சொல்லிட்டு. ஸோ ரெடியா உள்ள ஏறி எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ठीक है। ஸ்டார்ஸ் வெல்கம் டு ஆந்திர பிரதேஷ். 292 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஓங்கோல் ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் OGL. இங்க 20 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. முன்னாடி ரொம்ப நேரமா எர்ணாகுளம் பாட்னா வண்டி 1 ஹவர் டிலேவா போயிட்டு இருந்ததுங்க. ஸோ நாம எங்க டிலேவா இருப்போம். இந்த ட்ரெயினை மார்ச் 7 மண்டே 1997ல இனாகுரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயின் 49+ இயர்ஸா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஃபர்ஸ்ட் இன்டர்சிட்டி பை வீக்லி எக்ஸ்பிரஸா அந்த காலத்துல இனாகுரேஷன் பண்ணப்ப ரன் ஆகி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயினை இனாகுரேஷன் பண்ணப்போ இந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா லைப்ரரி இருந்திருக்கு, டைனிங் கார் இருந்திருக்கு. அதே போல ஏசி கோச்சஸ்ல டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ்க்கு உள்ள வீடியோ கேசட் போட்டு படம் எல்லாம் காமிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ட்ரெயினுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற 50% பீப்புள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அண்டர்சர்வ் டிக்கெட் வச்சுக்கிட்டு அத்தனை பேரும் ஃபைன் வாங்கினவங்க தான். அத்தனை பேரும் உள்ளே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வண்டி அந்த நிலையில தான் போயிட்டுருக்கு.
பேண்ட்ரியில் வாங்கின லஞ்சுங்க. இதோடைய ப்ரைஸ் 130 ருபீஸ் ஆகியிருக்கு. சாப்பாடு, எக்ஸ்ட்ரா ரைஸ், மட்டர் பன்னீர், சப்ஜி எல்லாமே இருக்குங்க. அதுவே நீங்கள் நான்வெஜ் வாங்கினீங்கன்னா 140 ருபீஸ் ஆகுதுங்க. கோரமண்டலுடைய மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே வெஸ்டர்ன் டாய்லெட்டுடைய மேல் கேப்பு இங்கே கிடக்குதுங்க. என்ன மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் வண்டியை. சார்ஜ் 431 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விஜயவாடா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BZA. இங்கே ஆன் டைமில் உள்ள வந்து சேர்ந்துருக்கோம். இங்கே நமக்கு 10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. உங்களுக்கு பேண்ட்ரியில் வைக்கிற சாப்பாடு பிடிக்கலனா இங்கே விஜயவாடாவில் கேட்டரிங் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இங்கே ஆர்டர் போட்டுக்கலாம். நான் இங்கே விஜயவாடாவில் தான் பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கேன். வந்த உடனே காமிக்கிறாங்க. இந்த ட்ரெயினுடைய ரேக் ஜோன் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேங்க. இந்த ட்ரெயினுக்கு மொத்தமாக 3 ரேக் இருக்குது. இந்த 3 ரேக்கையும் சந்திராகாச்சியில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் ஹவுரா மேல் கூட ரேக் ஷேரிங் பண்ணிக்குதுங்க. நம்ம ட்ரெயினுக்கு விசாகப்பட்டினத்தில் ரேக் ரிவர்சலும் இருக்குது. என்னதான் இந்த ட்ரெயினுக்கு 3 ரேக்ஸ் இருந்தாலும் இதோடைய ரேக் ஷேரிங் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலில் தாங்க நடக்குது. அந்த ஹவுராலேருந்து சென்னைக்கு மெயில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை காலையில் கோரமண்டலா எடுக்கிறாங்க. இந்த ட்ரெயின் கோரமண்டலா அங்கே ஹவுராக்கு போன பிறகு அங்கே ரேக் ஷேரிங் நடக்கிறது கிடையாது. அங்கே இருக்கிற இன்னொரு ரேக் வச்சு தான் மெயில ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் இதோடைய ரேக் ஷேரிங் நடக்குதுங்க. விஜயவாடாலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நாம் இங்கேருந்து லைட்டாக அப்படியே ரைட் எடுத்து விசாகப்பட்டினம் போவோம். அந்த ரூட் வரும் உங்களுக்கு காமிக்கிறாங்க. விஜயவாடாவில் வாங்கின பிரியாணிங்க. இதோடைய ப்ரைஸ் 130 ருபீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் வந்ததுங்க. நீங்களும் இது மாதிரி ஏதாவது வாங்கிக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது.
490 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம எலூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் EE. இங்கே 24 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. உள்ள சாப்பாடு வாங்கியிருந்தோம் இல்லையா, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. சும்மா ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. இந்த எலூரில் பைல் கார்பெட் செய்கிறாங்க, அதாவது கம்பளம் அதிகமாக செய்கிறாங்க. அதுக்காக இந்த ஊர் ரொம்ப ஃபேமஸுங்க. பைல் கார்பெட் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது கார்பெட் அப்படின்னா கம்பளம், பைல் அப்படின்னா அந்த கார்பெட்டுக்கு மேலே மென்மையான பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் பைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைவ் 38 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம தாடேப்பள்ளிக்கூடம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TDD. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. இந்த தாடேப்பள்ளிக்கூடம் சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குங்க. அதே போல் அக்ரிகல்ச்சர் ஹப், அதாவது அக்ரிகல்ச்சர் சென்டராக இருக்குது. நீங்கள் வர வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாகவே வயல்வெளி தாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதுக்காக இந்த தாடேப்பள்ளிக்கூடம் சிட்டி. இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப நல்லா பழகிட்டாங்க. ஆக்சுவலாக நாம எப்படி பழகுறோமோ, நாம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு ரிட்டர்னில் கிடைக்குங்க. நாமளே நம்ம நாட்டை தெற்கு வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கக்கூடாது. இது எல்லாமே நம்ம மக்கள், நம்ம நாடுங்க.
580 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ராஜமன்றி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் RJY. இங்கே 54 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி போன ஏகப்பட்ட வண்டி டிலேங்க. ஸோ நாமளும் இங்கே டிலே ஆகியிருக்கோம். என்னதான் நாம நைட்ல கவர் பண்ணா கூட பகல்ல இந்த வியூஸை பார்த்துக்கிட்டு அப்படியே ட்ரெயின்ல வர ஒரு ஃபீலிங் இருக்கு பாருங்க, அப்படியே ஜம்முன்னு வரலாங்க. ஆனா என்ன பண்றது, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறது முக்காவாசி பூரா எல்லாமே நைட்ல போறதா இருக்கு. நம்ம ட்ரெயினுடைய பேரு கோரமண்டல் எக்ஸ்பிரஸ். அப்படின்னா என்ன? கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க, சோழ மண்டலம் அப்படின்னு பொருள். ஆக்சுவலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சோழர்கள் ஆண்ட கடற்பகுதி வழியாக வர்றதுனாலையும் கடற்கரையை ஒட்டியே அப்படியே டிராவல் பண்ணுறதுனாலையும் இதுக்கு கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர். தமிழில் சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோரமண்டல் அப்படின்ற பேரை வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் அவங்க தான் வச்சாங்க. ராஜமன்றிலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலாக இப்போ விசாகப்பட்டினம் தான் நம்மளுக்கு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. 200 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் ரன் இருக்குங்க. இப்போ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு விசாகப்பட்டினம் கிட்ட போன பிறகு திரும்பவும் கண்டினியூ பண்ணுறாங்க. நல்வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக இப்போது கோரமண்டலில் எடுத்த ஒரு சில ஷார்ட்ஸை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக தாங்க போயிட்டுருக்கு. ஃப்ரீயாக இருக்கும்போதே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க இல்லையா? இன்னும் க்ரௌடாக இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் விசாகப்பட்டினம் ரீச் பண்ண போகிறோம். நமக்கு அங்கே ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுதுங்க. ஸ்டார்ஸ் 780 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விசாகப்பட்டினம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BSKP. இங்க 30 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 20 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்க தான் நம்மளுக்கு ரேக் ரிவர்சல் இருக்குங்க. ஆக்சுவலா நம்ம வண்டி எப்பவோ வந்துருச்சுங்க. ஆனா முன்னாடி 8 வண்டி பிளாட்ஃபார்முக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ டிலேவாகி இருக்கும். வாங்க முன்னாடி போயிட்டு என்ன லோகோ கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். கோரமண்டல் சூப்பர் ஃபாஸ்ட் விசாகப்பட்டினத்துல இருந்து ஹவுரா வரைக்கும் ஹால் பண்ண போற லோகோ டாடா நகர் ஷெட்டோடைய WAP7ங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான லிவரி கிடைச்சிருக்கு. அண்டர்சோல இருக்கிற மக்களுக்கு டின்னருக்கு பெஸ்ட் ஸ்பாட் இந்த விசாகப்பட்டினம். ஸோ பிளாட்ஃபார்மே ரொம்ப பிஸியா இருக்கு. எல்லா இடத்துலயும் சும்மா டின்னர் வாங்கி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நைட் டின்னருக்கு உங்களுக்கு பெஸ்ட் ஸ்பாட் இந்த விசாகப்பட்டினம் தாங்க. இங்க உங்களுக்கு கேட்டரிங் அவைலபிளா இருக்கு. ஸோ இங்க நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளாட்ஃபார்ம்லயே சேல்ஸ் பண்ணுவாங்க. இங்க பிளாட்ஃபார்ம்ல கூட கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸோ இங்கே நீங்க வாங்கி சாப்பிடுங்க. ஆக்சுவலா நான் எதுவுமே இப்போ சாப்பிட போறது கிடையாது. எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குங்க மதியானம் சாப்பிட்டது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பசி எடுக்காம சாப்பிட போறது கிடையாது. சும்மா ஜம்முன்னு போயிட்டு ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே நம்ம லெஜெண்டரியான மெயிலுக்கும் கோரமண்டலுக்கும் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க. 12839 12840 மெயிலுக்கு ஒதுக்கி இருக்காங்க. 12841 12842 பார்த்தீங்கன்னா கோரமண்டலுக்கு ஒதுக்கி இருக்காங்க. ஸோ லைனா எல்லா நம்பரும் அப்படியே கொடுத்துருக்காங்க. விசாகப்பட்டினத்துல இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நம்மளுக்கு பிரம்மபூர் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அது இங்கிருந்து 278 கிலோமீட்டர்ஸ்ல இருக்குங்க. இப்போ அவ்வளோ தூரத்துக்கு நான் ஸ்டாப் ரன் இருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு பிரம்மபூர் வந்த உடனே கண்டினியூ பண்றாங்க.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு ஒடிஷா 1058 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பிரம்மபூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BAM. இங்கே 55 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ட்ரெயின்லேருந்து நிறைய பேர் கீழே இறங்கி இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே ரிசர்வேஷனாக இருக்குங்க. சில பேர் இங்கே ஏறுறாங்க. இந்த பிரம்மபூர் தமிழ்நாட்டில் இருக்கிற காஞ்சிபுரம் போலவே இந்த ஒடிஷாக்கு சில்க் சிட்டியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய சிட்டியாகவும் இருக்குது. சவுத் ஒடிஷா உள்ள போகிறதுக்கு கேட்வேவாகவும் இருக்குங்க. இந்த ட்ரெயினுக்கு ராஜதானி ஆஃப் ஈஸ்ட் கோஸ்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குங்க. ஆனால் இந்த ட்ரெயின்னா சென்னை சென்டர்லேருந்து ரீஷெடியூல் ஆகுறதுலேயே ஹையஸ்ட் கவுண்ட்ல இருக்குங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவுராலேருந்து சென்னைக்கு வரும் இல்லையா சென்னை மெயில், அதோடைய ரேட் ஷேரிங் தான் இந்த கோரமண்டலுங்க. அந்த வண்டி எங்கேயாச்சும் டிலே ஆச்சுன்னா போதும், அதோடைய டிலே இந்த ட்ரெயின்லேயே எதிரொலிக்கும். ஏன்னா சென்னை சென்டரில் அந்த வண்டி வந்த பிறகு இதை கோரமண்டலாக க்ளீன் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு உண்டான டைம் இல்லாததால இதை அடிக்கடி ரீஷெடியூல் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுதுங்க. பிரம்மபூர்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நம்மளுக்கு குர்தா ரோடு ஜங்ஷன் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. நம்ம உடனே குர்தாவையும் பார்த்துடலாங்க. நமக்கு காலையில கொஞ்சம் கவர் பண்றதுக்கு பகலில் டைம் இருக்கு. ஸோ நைட் ஷாட்ஸ் கம்மியாகவே எடுத்துக்கலாம். ஸ்டார்ஸ் 1205 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம குர்தா ரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் KUR. இங்கே 1 hour டிலேவாக வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. அடுத்து நம்மளுக்கு உடனே புவனேஸ்வர் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அதையும் டக்குன்னு பார்த்துடலாங்க. இந்த குர்தா ரோடு ஜங்ஷனில் இருந்து பூரி வெறும் 43 கிலோமீட்டர்ஸில் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் கோரமண்டலில் புக் பண்ணி வந்துட்டீங்கன்னா இங்கே இறங்கிக்கோங்க. இங்கே இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் டு பேக் நிறைய ட்ரெயின்ஸ் பூரிக்கு போகிறதுக்கு இருக்குங்க. ஸோ ஈஸியாக பூரிக்கு போய் சேர்ந்துடலாங்க. ட்ரெயினில் நம்ம சீட்டுக்கு யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணலாங்க. ஆனால் செம்ம ரஷ் இருக்குது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா கேங் பாத்தில் படியில் எல்லாம் உட்காந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் போலவே இந்த செக்ஷனுடைய ஹை ப்ரையாரிட்டி கொண்ட ஒரு ட்ரெயினாக இருந்துச்சுங்க. ஆனால் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே இந்த ட்ரெயினுடைய பேரை மொத்தமாக கெடுத்துட்டாங்க. இதோடைய குட்வில்லே போச்சுங்க. இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதில்ல, எதுவுமே கொடுக்கறதில்ல. இந்த வண்டியை மொத்தமாக கெடுத்துட்டாங்க. Stars, welcome to the capital of Odisha. 1224 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம புவனேஸ்வர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BBS. இங்கே 1 hour 5 minutes டிலேவாக வந்திருக்கோம். 5 minutes ஹால்ட் இருக்குங்க. நம்ம புவனேஸ்வரை டெம்பிள் சிட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன்னா இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட பழமையான கோவில் இருக்குங்க. அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா லிங்கராஜ் கோவில். நான் எங்கள் அப்பா கூட வந்து எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துருக்கேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஃபஸ்ட்டு ஹவுராவிற்கும் ரன் ஆகிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா 2019 மார்க்கில் இந்த ட்ரெயினை தூக்கி ஷாலிமாருக்கு மாற்றினாங்க. ஷாலிமாரில் ஆப்ரேஷனல் டிஃபிகல்ட்டிஸும் அதே போல் நிறைய கம்ப்ளைண்ட் இருந்ததால் August 25, 2025 இருந்து இந்த ட்ரெயினை திரும்பவும் ஹவுராக்கே மாற்றிட்டாங்க. ஆனால் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்லாம் நிறைய இடத்துல கேட்டிங்கன்னா நம்ம சென்னை ஷாலிமார் கோரமண்டல் அப்படின்னு தான் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்ஸ் இப்போ நாம திரும்பவும் போய் தூங்க தான் போகிறோங்க. இடையில ஒரு சில முக்கியமான ஸ்டேஷன்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ண தான் போகிறேன். காலையில் நம்மளுக்கு வெளிச்சம் வந்த பிறகு கண்டினியூ பண்ணுறாங்க.
அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. 1430 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பாலேஸ்வர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BLS. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. காலையில் செம்ம மழை பெஞ்சிருக்கு. செம்ம சூப்பராக இருக்குங்க கிளைமேட். 7 ஜூன் 2022 நம்ம ட்ரெயினுக்கும் மெயிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா LHB ரெக்ஸ் கொடுத்தாங்க. இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய LHB கோச் இருக்குங்க. ஆனால் மெயின்டெனன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அவ்வளோ ஒரு மோசமாக இருக்குங்க. உள்ளே போனோன்னா க்ளீன் பண்ணிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. உள்ளே எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரையாக இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குங்க. இந்த வண்டியை என்ன தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னே தெரியலங்க. இந்த பாலேஸ்வர் அப்படி இல்லைனா பாலாசூர் அப்படின்ற இந்த இடத்துல அடிக்கடி மிசைல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால இது த மிசைல் சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இங்கே இந்தியா வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து மிசைலை விடுவாங்க. இந்த ரேக்கில் பேண்ட்ரி கார் ஃபெசிலிட்டி செம சூப்பராக இருக்குங்க. உள்ளே எல்லாமே தரமாக வைக்கிறாங்க. சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. இந்த ட்ரெயினில் நீங்கள் வரும்போது பேண்ட்ரி கார் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வரும்போது வாங்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறாங்க. நமக்கு இது பிரேக்ஃபாஸ்ட் டைமுங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு பிரெட் ஆம்லேட் வாங்கியிருக்கேன். இதோடைய ப்ரைஸ் 50 ருபீஸ் ஆகியிருக்குங்க. ஸ்டார்ஸ் 1546 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கரக்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் KGP. இங்கே 30 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. வண்டி இங்கே கரக்பூர் ஸ்டேஷனுக்கு முன்னாடி 20 மினிட்ஸாக நின்றுட்டு இருந்ததுங்க. எப்போ வந்துருச்சு, இப்போதான் ஸ்டேஷனுக்குள்ள விட்டாங்க. காரக்பூர்ல நம்ம ட்ரெயின்ல இருந்து நிறைய மக்கள் கீழே இறங்குறாங்க. இப்போதாங்க வண்டி கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே அடைச்சு தான் கொண்டு வந்தாங்க. ஈஸ்டர்ன் ரயில்வேவும் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேவும் இந்த ட்ரெயினுடைய வருமானத்துக்காக இந்த காரக்பூர்ல அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வருமானத்தை முறைப்படுத்துறதுனால இப்போ அடிச்சுக்காம இருக்காங்க. இந்த அளவும் சரி, இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஷ் கவா இருக்குங்க. அதாவது பணமாடா இருக்கு. இந்த ட்ரெயின்ல இருந்து பணம் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ வந்துகிட்டு இருக்கு, இனியும் வந்துகிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த ட்ரெயின்ல இருந்து ஏர்னிங்ஸ் வருது. ஆனா இந்த ட்ரெயினை சரியா பாத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் இருக்குதுல மிகப்பெரிய கவலையா இருக்குங்க.
நம்ம ட்ரெயினில் காலையில் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி இட்லி தோசை எல்லாம் கிடைக்காதுங்க. இங்கே பூரி சப்ஜி, பிரெட் ஆம்லெட்டு, அதே போல் ஆலு சாப்பு, அண்டா சாப் இதெல்லாம் கிடைக்குங்க. நீங்கள் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரெட் ஆம்லெட் வாங்கி சாப்பிடுங்க. பிரெட் ஆம்லெட் நல்லா இருக்குங்க. மற்றபடி நம்ம ஊர் சாப்பாடுலாம் எதிர்பார்க்காதீங்க. கோரமண்டலுடைய ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அழகில் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப மோசங்க. பாத்ரூமில் எங்கேயும் தண்ணி இல்லை, தண்ணி ஏற்றுறது கிடையாது. பாருங்க எல்லாம் குட்கா கரை, ரொம்ப மோசங்க. ஸ்டார்ஸ் 1654 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சந்திராகாச்சி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SRC. இங்கே 30 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. வண்டி எப்போ வந்துருச்சுங்க. என்ன சொல்றது, சிக்னல் போட்டு போட்டு பொறுமையாக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இங்க இருந்து ஹவுரா போறதுக்கு நிறைய ஸ்லாக் டைம் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம ஆன் டைம்ல உள்ள போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறாங்க. இந்த வண்டிக்கு சொன்ன மாதிரி நிறைய ஸ்லாக் டைம் இருக்கு. ஸோ இதோடைய ரன்னிங் டைமும் அதிகம் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். Stars, welcome to the capital of West Bengal. 1662 kilometer travel பண்ணி நம்ம ஹவுரா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் HWH. இங்க நம்ம வண்டி ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இன்னைக்கு ஹவுரா நம்மள மழையோட வரவேற்குதுங்க. கோரமண்டல்ல இன்னைக்கு எப்படி ஜேர்னி பண்ணி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேங்க. நீங்க இந்த ட்ரெயின்ல ஸ்லீப்பர்ல டிராவல் பண்றதா இருந்தா உங்களுக்கு ஸ்ட்ராங் அண்ட் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் வேணுங்க. அதுவே நீங்க ஃபேமிலியோட டிராவல் பண்றீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 3rd ஏசியை சஜஸ்ட் பண்றேன். அதுல நீங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா டிராவல் பண்ணலாங்க. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உள்ள நிறைய டிக்கெட் செக்கர்ஸ் வராங்க. ஆனா எல்லாருக்கும் ஃபைன் போட்டு ஸ்லீப்பர்ல அப்படியே இருக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க. அதனாலதான் இந்த வண்டி ரொம்ப மோசமா இருக்குங்க. இல்லைன்னா இந்த வண்டி ரொம்ப நல்ல வண்டியா தான் இருக்கும். இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.